பீகாரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. விமானி சாதுரியமாக செயல்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் அமித்ஷா. இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக போலி வீடியோ பரப்பியதாக அசாமில் காங்கிரஸ் நிர்வாகி கைது. வீடியோ விவகாரத்தில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் மே 1ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க டெல்லி போலீஸ் சமன். குஜராத் கடல் பகுதியில் மீண்டும் போதைப் பொருட்கள் பறிமுதல். பாகிஸ்தானிலிருந்து 173 கிலோ போதைப் பொருட்களை படகில் கடத்தி வந்த 2 கைது. வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாமல் இருந்தது தொடர்பாக திமுக சார்பில் MP NR இளங்கோ புகார் மனு. பழுது ஏற்படாமல் இருக்க குளிரூட்டும் சாதனங்கள் வைக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உறுதி. மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிப்பு. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என CBCID தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனு தள்ளுபடி. கடவுள்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு பரப்புரை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கை நிராகரித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். ஆவடியில் நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. முக்கிய குற்றவாளிகளான அசோக், சுரேஷை ராஜஸ்தானில் கைது செய்தது தனிப்படை போலீஸ். புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைக்கக்கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு. கோரிக்கையை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் உண்ணாவிரத போராட்டம். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள தேவேகவுடாவின் மகன் ரேவண்ணா மற்றும் பேரனுக்கு கட்சியில் எதிர்ப்பு. இருவரையும் கட்சியிலிருந்து நீக்க குமாரசாமிக்கு மதசார்பற்ற ஜனதா தள MLAக்கள் 2 பேர் வலியுறுத்தல். வேலூர் அணைக்கட்டு அருகே நீரில் மூழ்கி தாய் மற்றும் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. கிணற்றில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்ட போது நேரிட்ட துயரம். நடிகர் சங்க கட்டடம் கட்ட பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சங்கம் மறுப்பு. யாரிடமும் பணம் கொடுத்து மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகி அகௌரத்தின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி. வழக்கில் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை கூறிய வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு எதுவும் ரத்தாகவில்லை. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு நியூஸ் 18 நேர்காணலில் பிரதமர் மோடி விளக்கம். நியூஸ் 18க்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பிரத்யேக நேர்காணல் மெகா எக்ஸ்க்ளூசிவாக இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. $25,000 கோடி ஊழல் செய்த அஜித் பவார் பாஜக ஆதரவால் விடுவிக்கப்பட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளது மோடிக்கு தெரியுமா என்றும் கேள்வி. கன்னியாகுமரி மற்றும் நெல்லையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. வரும் 2ஆம் தேதி முதல் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி அருகே வெயிலின் தாக்கத்தால் 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றபோது சோக சம்பவம். ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குடும்பத்தினருடன் தனி விமானம் மூலம் பயணம். நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பேத்கர் சுடர் விருது. மதச்சார்பின்மைக்காக சமரசமின்றி போராடி வருவதால் விருது என திருமாவளவன் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம், குழித்துறை, களியக்காவிளை உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை மாநகரிலும் லேசான சாரல் மழை. மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் உயர்மட்ட குழு நாளை காலை 10 மணிக்கு ஹூப்ளியில் கூடி ரேவண்ணா தொடர்பான பாலியல் புகார் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது, என்ன விவரம்? லாவண்யா, நாளை இருவரும், அதாவது தந்தை மகன் பிரஜ்வல் மற்றும் ரேவண்ணா இருவருமே நாளை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாவண்யா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோக்கள் வெளியானதிலிருந்து ஜேடிஎஸ் கட்சிக்குள் ஒரு சலசலப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் தான் 2 ஜேடிஎஸ் எம்எல்ஏக்கள் இன்று தேவகவுடா மற்றும் குமாரசாமிக்கு கடிதங்களை எழுப்பியிருந்தனர். அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்த இருவரையும் அழைப்பானதை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் நாளை இருவரும், அதாவது பிரஜ்வல் மற்றும் ரேவண்ணா இருவரையும் கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது பிரஜ்வல் ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்கிறார். ரேவண்ணா இது தொடர்பாக இன்று கருத்து தெரிவிக்கும் போதும் கூட இது 4 அல்லது 5 ஆண்டுகள் பழைய வீடியோக்கள். இது தொடர்பாக, அதாவது தனக்கும் தனது மகனுக்கும் எதிராக யார் இந்த சதியில் ஈடுபடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும், சட்டம் அதன் கடமையை செய்யட்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். மிக முக்கியமாக குமாரசாமி, அதாவது இந்த விவகாரத்தில் தனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அதற்கு தான் கட்டுப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதுவரை தேவகவுடாவும் இந்த விவகாரத்தில் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த தேர்தல், அதாவது கர்நாடகா தேர்தல் இன்னும் ஒரு பேஸ்ல எஞ்சி இருக்கிறதுனால இது பிஜேபிக்கும் ஒரு பெரிய இடைஞ்சலாக மாறியுள்ளது. நாளை நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பல எம்எல்ஏக்கள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். பல எம்எல்ஏக்கள் இந்த இருவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கினால் மட்டுமே அடுத்த பிரச்சாரங்களில் ஈடுபட முடியும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றனர். இதனால் நாளை கூடக்கூடிய இந்த கூட்டத்தில் இந்த விவகாரமானது விவாதிக்கப்பட்டு நாளை இருவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.